ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில ரோகிணி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. வித்யாவோட வீட்ல தாங்க இருக்காங்க. வித்யா சொல்றாங்க, "எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்க? நீ எவ்வளோ பொய் சொல்லி மறைச்சிருக்க. இப்ப இந்த விஷயம் தெரிய வரத்துக்கே இப்படி ரியாக்ட் பண்றாங்க அவங்க. அப்போ உன்னை பத்தி ஃபுல்லா உண்மை தெரிய வந்துச்சுன்னா என்ன ஆகுமோ தெரியல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, "மனோஜ் பாத்தியா, இப்போ அவங்க அம்மா பேச்ச கேட்டு உன்னை கழட்டி விட்டுட்டாரு பாத்தியா?" அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கவும் ரோகிணிக்கு இன்னுமே கஷ்டமா போயிடுது. ரோகிணி சொல்றாங்க, "நானும் இந்த மாரி அவன் பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்ல கொஞ்சம் கூட. கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணி நிப்பான்னு தான் நெனச்சேன். அவனுக்காக தான் நான் எல்லாமே செஞ்சேன். ஆனா என்னையே இப்படி பண்ணிட்டானே! அவங்க அம்மா பேச்ச கேட்டு என்ட்ட பேசக்கூட மாட்டேங்கிறான் தெரியுமா?" அப்படின்ற மாரி இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வித்யா சொல்றாங்க, "நீ ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா உன்னை பத்தி எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சுன்னா, கண்டிப்பா மனோஜ் அவங்க அம்மா பக்கம் போயிடுவாரு. இப்ப இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே அமௌண்ட்ட மறைச்ச விஷயத்துக்கே இப்படி ரியாக்ட் பண்றவரு, உனக்கு ஒரு குழந்தை இருக்கு. நீ ஏற்கனவே கல்யாணம் ஆனவ. இதெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா, கண்டிப்பா அவரோட ரியாக்ஷன் வேற மாரி தான் இருக்கும். நீ ரொம்ப கவனமா இருக்கணும்." அப்படின்ற மாரி வித்யா சொல்லிடுறாங்க. இதுக்கு நடுவுல அண்ணாமலை விஜயா கிட்ட அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவரு கரெக்ட்டா பேசுறாரு. "ரோகிணி மேல மட்டும் தப்பு கிடையாது. உன் பையன் மனோஜ் மேலேயும் தான் தப்பு இருக்கு. அவனும் தான் கூட சேர்ந்து மறைச்சிருக்கான். ஸோ நீ ரோகிணிய மட்டும் தண்டிக்கிறது நியாயம் கிடையாது. 2 பேத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணு. ஏன் 2 பேரும் ஏன் பேசக்கூடாதுலாம் சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு மாரி கேட்கவும், விஜயா சொல்றாங்க, "நான் எங்க சொன்னேன்?" அப்படின்னு. "ஆமா, நீ பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. 2 பேரும் சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்." அப்படிலாம் கேட்கவும், விஜயா சொல்றாங்க, "எனக்கு மட்டும் அந்த ஆசை கிடையாதா? 2 பேத்தையும் பிரிச்சு விடுறது என்னோட வேலை." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாரு, "நீ பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. நீயே யோசிச்சு பாரு. ஒழுங்கா 2 பேத்தையும் கூப்பிட்டு 2 பேத்தையும் நார்மலா பேச வையி." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இப்ப மனோஜ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு விஜயா ரோகிணி எங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் "தெரியலம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "நீ ஃபோன் பண்ணவே இல்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லம்மா, பண்ணல." அப்படின்ற மாரி அவரு சொல்றாரு. அப்புறம் விஜயா "ஃபோன் பண்ணு, காலம்பற போனா இன்னும் வரல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்புறம் மனோஜ் ஃபோன் பண்றாரு. ஆனா ரோகிணி ஃபோன் எடுக்கவே இல்ல. அவங்க வேணுட்டு தான் எடுக்காம இருக்காங்க. ஏன்னா அவங்க கோவத்துல இருக்காங்க. மனோஜ் இப்படி பண்ணாரு இல்லையா? அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் இருக்கு. ஸோ அவங்க எடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா ரோகிணி எடுக்கவே இல்ல. உடனே வித்யாக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு வித்யாக்கு கால் பண்றாங்க. அப்ப வித்யாட்ட "நீ எடுக்காத." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ஆனா அவர் விடுற மாரி இல்ல. திரும்ப திரும்ப வித்யாவுக்கும் கால் பண்றாங்க. உடனே வித்யா "நான் எடுத்து என்ன தான் கேட்குறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க ஃபோன் அட்டெண்ட் பண்றாங்க. அப்ப மனோஜ் சொல்றாரு, "இல்ல, அம்மா ரோகிணி கூப்பிட்டாங்க. நானும் கால் பண்ணிட்டே இருக்கேன். அவ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா." அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. இப்ப ரோகிணிக்கு இன்னுமே காண்டாயிடுது. வித்யா சொல்றாங்க, "பாத்தியா, இப்ப கூட அவங்க அம்மா சொல்லி தான் உனக்கு ஃபோனே பண்றாரு." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இன்னுமே ரோகிணிக்கு வருத்தம் ஜாஸ்தியாயிடுது. அதுக்கப்புறம் வித்யா சொல்றாங்க, "நீ இப்படி ஃபோன் அட்டெண்ட் பண்ணாம இருக்கிறது, பேசாம இருக்கிறது நல்லது கிடையாது. உன் லைஃபுக்கும் நல்லது கிடையாது. நீ வீட்டுக்கு போ." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ரோகிணியும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு விஜயா அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசுறாங்க. உடனே ரோகிணி அவங்க காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. கூட சேர்ந்து மனோஜும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ விஜயா சொல்றாங்க, "இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் உங்க 2 பேத்துக்கும். எனக்கு தெரியாம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் முத்து சும்மா இருப்பாரா? "இது அப்பா காசுல ஆரம்பிச்சது. ஸோ அப்பா தான் ஓனர் இந்த கடைக்கு." அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. அண்ணாமலை அதுக்கு சொல்றாரு, "எனக்கு அதுலலாம் விருப்பம் கிடையாது." அப்படின்ற மாரி அவரு சொல்லிடுறாரு. இப்ப என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னா, விஜயா ரோகிணி கிட்ட சொல்றாங்க, என்னதான் அவர் ஓனரா இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாலும், ஆனா முத்து விடமாட்டான். இதுக்கு ஒரே வழி என்னன்னா, உன் மாமாட்ட பேசி உங்க அப்பாட்ட சொல்லி பணத்தை அனுப்ப சொல்லு. அப்பதான் மனோஜ் இந்த கடைக்கு ஓனரா இருக்க முடியும்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது அடுத்த பிரச்சனையாக போதா? இப்போ ரோகிணி இவ்வளோ பணத்துக்கு என்ன பண்ண போறாங்க தெரியல. எப்படியும் ஏதாவது கோல்மால் தான் பண்ணுவாங்க. என்ன தான் பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.